அத்தியாயம் 16 கிரையிட் போர் உறவின் முடிவு. செங்கிஸ்கானின் அதிகாரம் உச்சத்தை அடைந்து கொண்டிருந்த வேளையில் அவரது பழைய பாதுகாவலரும் தந்தைக்கு நிகரானவருமான ஓக் கானுடன் விரிசல் ஏற்பட்டது. ஓக் கான் கிரையிட் பழங்குடியினரின் தலைவன். செங்கிஸ்கானின் வளர்ச்சியை பார்த்து ஓக் கானின் மகன் செங்கம் பொறாமை கொண்டான். இந்த தேமுஜின் ஒருநாள் உங்களையே வீழ்த்தி மங்கோலியாவின் ஒரே தலைவனாவான் என்று செங்கம் தனது தந்தையின் மனதில் நச்சுக் கருத்துக்களை விதைத்தான். ஒரு சமயம் செங்கிஸ்கான் தனது மகனுக்கும் ஓக் கானின் மகளுக்கும் திருமணம் செய்து வைக்க ஒரு தூது அனுப்பினான். இது ஒரு நட்புறவை வலுப்படுத்தும் வழியாகவே செங்கிஸ்கான் கருதினான். ஆனால் ஓக் கான் அந்த ஊர்க்கூட்டத்தை செங்கிஸ்கானை கொல்ல ஒரு திட்டமாக பயன்படுத்தினான். அவர்கள் செங்கிஸ்கானை ஒரு விருந்துக்கு அழைத்தனர். செங்கிஸ்கான் அங்கே செல்லும் வழியில் ஓக் கானின் குடும்பத்தைச் சார்ந்த 2 மேய்ப்பர்கள் இந்தச் சதியைப் பற்றி செங்கிஸ்கானிடம் இரகசியமாய் தெரிவித்தனர். செங்கிஸ்கான், அங்கே செல்ல வேண்டாம். அவர்கள் உங்களைச் சுற்றி வளைத்து கொல்லக் காத்திருக்கிறார்கள் என்று அந்த மேய்ப்பர்கள் எச்சரித்தனர். செங்கிஸ்கான் உடனடியாக தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு புல்வெளியின் ஆழமான பகுதிக்கு தனது வீரர்களுடன் பின்வாங்கினான். ஓக் கான் ஏமாற்றமடைந்து பெரும் படையுடன் செங்கிஸ்கானை துரத்தினான். செங்கிஸ்கானின் படை அப்போது தார்தார் போரினால் கலைத்துப் போயிருந்தது. தப்பிப்பதும் உயிர் பிழைப்பதும் மட்டுமே அவரது இப்போதைய இலக்காக இருந்தது. செங்கிஸ்கான் மற்றும் அவரது ஒரு சில விசுவாசமான வீரர்கள் பல்ஜுனா என்ற ஒரு சிறிய ஏரிக்கருகே தஞ்சமடைந்தனர். அந்த ஏரியின் நீர் மிகவும் அழுக்காகவும் சேரும் சகதியுமாக இருந்தது. தாகத்தால் வாடிய அவர்கள் அந்தச் சேற்று நீரையே குடிக்க வேண்டியிருந்தது. அங்கே செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் சபதம் எடுத்தான். நம்முடைய இந்த கஷ்ட காலத்தில் என்னுடன் இருக்கும் உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நாம் ஒரு வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆற்று நீரைப் போலவே நம் விசுவாசமும் தூய்மையாக இருக்கும். இது மங்கோலிய வரலாற்றில் பல்ஜுனா ஒப்பந்தம் என போற்றப்படுகிறது. சில நாட்களுக்குப் பிறகு செங்கிஸ்கான் ஒரு மின்னல் தாக்குதலுக்கு தயாரானான். ஓக் கான் செங்கிஸ்கான் முழுமையாய் வீழ்ந்துவிட்டான் என்ற மிதப்பில் தனது கூடாரத்தில் கொண்டாட்டங்களில் இருந்தார். செங்கிஸ்கான் நள்ளிரவில் கிரையிட் கூடாரங்களைத் தாக்கினான். எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் ஓக் கான் தனது இடத்திலிருந்து தப்பி ஓடினார். அவரது மாபெரும் படையை செங்கிஸ்கான் ஒரு சில மணி நேரங்களில் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். ஓக் கான் தப்பி ஓடி நைமன் பழங்குடியினரின் எல்லைக்குள் நுழைந்தார். ஆனால் அங்கிருந்த வீரர்கள் அவரை ஒரு சாதாரண திருடன் என்று கருதி அவரைக் கொன்றனர். ஒரு காலத்தில் செங்கிஸ்கானின் தந்தையாக இருந்தவர் இன்று ஆதரவற்றவராக மடிந்தார். ஓக் கானின் மகன் செங்கம் திபெத் பகுதிக்கு தப்பி ஓடினான். கிரையிட் பழங்குடியினம் செங்கிஸ்கானுடன் இணைக்கப்பட்டது. இந்த வெற்றி செங்கிஸ்கானை மங்கோலியாவின் அசைக்க முடியாத தலைவனாய் மாற்றியது. அவரது தந்தை வழிவந்த உறவுகள் அனைத்தும் இப்போது மறைந்துவிட்டன. இப்போது அவனுக்குப் பின்னால் இருப்பதெல்லாம் அவன் உருவாக்கிய புதிய சாம்ராஜ்யம் மட்டுமே. பல்ஜுனா ஏரியில் அந்தச் சேற்று நீரை அருந்திய வீரர்கள் செங்கிஸ்கானின் தளபதிகளாக உயர்ந்தனர். உறவுகளை விட விசுவாசம் மேலானது என்பதை உலகம் மீண்டும் ஒருமுறை கண்டு கொண்டது.